கிராமத்து ஒதுக்குப்புறமான அந்த அக்ரஹார தெருவில் ராமசாமியின் வீடு அந்த தெருவிற்கு கம்பீரம் போல் நின்றிருந்தது. அந்த வீட்டிற்கு மகாலட்சுமி நிவாஸ் என்று தனது தாயின் பெயரை வைத்திருந்தார் ராமசாமி. வாசலில் 2 பெரிய திண்ணைகள், தேக்கு மரத்தால் ஆன கனமான நிலக்கதவு, அதில் பித்தளை குமிழ்கள் மின்னும். அந்த வீட்டிற்குள் நுழைந்தாலே ஒரு விதமான மூலிகை வாசனையும் மண் வாசனையும் கலந்த ஒரு சுகந்தம் வீசும். ராமசாமி ஒரு வங்கியில் மேலாளராக பணியாற்றினாலும் மண்ணோடும் மரத்தோடும் வாழ்வதையே விரும்பினார். அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் வேப்ப மரத்தின் அடியில் அமர்ந்து ராமசாமி செய்தித்தாளை படித்து கொண்டு இருந்தார். எழிலும் இனியாவும் புலக்கடையில் இருந்த ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு இருந்தனர். சமையல் அறையிலிருந்து கயல் கொண்டு வந்த காப்பியின் மனம் வீடு முழுவதும் நிறைந்திருந்தது. என்னங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன் என்று கயல் காப்பி கப்பை நீட்டினாள். அவளது முகத்தில் ஒரு விதமான ஏக்கம் இருந்தது. ராமசாமி பேப்பரை மடித்து வைத்துவிட்டு அவளை பார்த்தார். சொல்லு கயல், இன்னைக்கு என்ன விசேஷம்? முகம் ஒரு மாதிரியா இருக்கே. கயல் மெல்ல தொண்டையை சரி செய்து கொண்டு பேசத் தொடங்கினாள். நேற்று நான் விஜயலட்சுமி வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அவங்க புதுசாக வாங்கின அந்த அப்பார்ட்மெண்ட் எவ்வளவு அழகாக இருக்குது தெரியுமா? 4வது மாடியில் இருந்து பார்த்தா ஊரே தெரியுது. வீடு முழுக்க பளிங்கு தரை. நாம் நடக்கும்போது அந்த தரை கண்ணாடி மாதிரி மின்னுது. சமையலறையெல்லாம் மாடுலர் கிச்சன். குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யவே தேவையில்லை. அங்கேயே ஒரு ஜிம், நீச்சல் குளம் எல்லாம் இருக்குது. எழிலும் இனியாவும் கூட அங்கே இருந்த விளையாட்டுக்களை பார்த்துட்டு வரமாட்டேன்னு அடம் பிடிச்சாங்க. ராமசாமி லேசாக புன்னகைத்தார். கயல், புதுசு எப்பவும் கண்ணை பறிக்கும்தான். ஆனால் நம்ம இந்த வீடு எங்கள் தாத்தா காலத்தில் கட்டின வீடு இது. இந்த தரை மார்பிள் கிடையாது தான். ஆனால் இந்த தரை கோடை காலத்தில் எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கும் தெரியுமா? இந்த வேப்பமரம் நமக்கு தர்ற காற்று எந்த ஏசியால் தர முடியும்? கயல் விடவில்லை. அது சரிங்க, ஆனால் இந்த வீட்டில் வசதி குறைவு தானே. ராத்திரி கழிப்பறைக்கு போகணுன்னா கூட புழக்கடை வரைக்கும் இருட்டில் போக வேண்டியிருக்கு. மழை பெஞ்சா அந்த ஓட்டு சந்தில் தண்ணி ஒழுகுது. விஜயலட்சுமி வீட்டில் பாருங்க, பெட்ரூம்லேயே அட்டாச்டு பாத்ரூம். பட்டனை தட்டுனா சுடுதண்ணி வருது. நமக்கு ஒரு கௌரவம் வேண்டாமா? பேங்க் மேனேஜர் பொண்டாட்டி இவ்வளவு பழைய வீட்டில் இருக்காளேன்னு எல்லாரும் பேசுகிறாங்க. குழந்தைகள் இருவரும் அப்போது ஓடி வந்தனர். அப்பா, விஜயலட்சுமி ஆண்டி வீட்டில் லிஃப்ட் இருக்குப்பா, அங்கே விளையாட பெரிய பூங்கா இருக்குப்பா என்று இனியா ராமசாமியின் கையை பிடித்து குதூகலத்துடன் கூறினாள். ராமசாமிக்கு தெரியும், கயலின் மனதில் ஆசை விதை தூவப்பட்டு விட்டது என்று. விஜயலட்சுமி கயலின் பால்ய காலத்து தோழி. வசதி வாய்ப்புகளில் தன்னை விட கயல் தாழ்ந்துவிடக்கூடாது என்பதில் அவளுக்கு ஒரு விதமான போட்டி உணர்வு உண்டு. அந்த போட்டி இப்போது கயலின் நிம்மதியை குலைத்து கொண்டு இருந்தது. கயல், ஒரு வீடுங்கிறது வெறும் 4 செவுரு கிடையாது. அது நம்ம உணர்ச்சிகளோட கலந்தது. இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு கல்லும் என் அப்பா அம்மாவோட நினைவுகளை சொல்லும். இங்கே இருக்கிற சுதந்திரம் அங்கே கிடைக்காது என்றார் ராமசாமி நிதானமாக. சுதந்திரமாவது மண்ணாவது, அங்கே போனால் எனக்கு வேலை மிச்சமாகும். பிள்ளைங்க ஒரு நவீனமான சூழலில் வளருவாங்க. நீங்கள் எப்போவும் இப்படித்தான் பழைய பஞ்சாங்கத்தையே பிடிச்சிக்கிட்டு இருப்பீங்க. எனக்கு இந்த வீடு வேணாம். நாம் சிட்டிக்குள்ளே ஒரு நல்ல ஃப்ளாட் பார்த்து மாறணும். இல்லைனா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் என்று கயல் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு உள்ளே சென்றாள். அன்று முழுவதும் கயல் யாரிடமும் பேசவில்லை. மதிய உணவை மேஜையில் வைத்துவிட்டு தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள். எழிலும் இனியாவும் கூட சோகமாக அமர்ந்திருந்தனர். ராமசாமிக்கு தன் குடும்பத்தின் மகிழ்ச்சியே முக்கியம் என்று தோன்றியது. கயலின் ஆசைக்காக தன் வேர்களை துறக்க அவர் மனதுக்குள் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினார்.
மாலையில் ராமசாமி கயலிடம் சென்றார். சரி கயல், உன் விருப்பப்படியே செய்யலாம். ஆனால் ஒன்று, இந்த வீட்டை நான் வைக்க மாட்டேன். இதை அப்படியே பூட்டி வைப்போம். நமக்கு அந்த புது வாழ்க்கை பிடிக்கலைன்னா திரும்ப இங்கேயே வந்துடலாம். சரியா? கயலின் முகம் மலர்ந்தது. நிச்சயமாக பிடிக்குங்க. அங்கே போயிட்டா அப்புறம் நீங்களே இங்கே வரமாட்டேன்னு சொல்லுவீங்க பாருங்க என்று உற்சாகமாக கூறினாள். ராமசாமி ஜன்னல் வழியே வெளியே பார்த்தார். அந்தி சாயும் வேளையில் வேப்ப மரத்து இலைகள் காற்றில் அசைந்து விடை பெறுவது போல அவருக்கு தோன்றியது. ராமசாமியின் பூர்வீக வீட்டிலிருந்து அவர்கள் கிளம்பிய அந்த அதிகாலை வேளை ஒரு யுகமாற்றத்தை போல இருந்தது. பல தலைமுறைகளாக திறந்திருந்த அந்த தேக்கு மரக் கதவுகள் இப்போது ஒரு கனத்த இரும்பு பூட்டியின் பிடியில் மௌனமாயின. ராமசாமிக்கு தன் உடலின் ஒரு பகுதியை அங்கேயே விட்டுவிட்டு செல்வது போன்ற உணர்வு. ஆனால் கயலோ ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை கைப்பற்றப் போகும் அரசியின் உற்சாகத்தில் இருந்தாள். எழிலும் இனியாவும் அந்த பெரிய லாரியில் சாமான்கள் ஏற்றப்படுவதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தனர். அவர்கள் வாங்கிய புதிய அடுக்குமாடி குடியிருப்பு நகரத்தின் இதய பகுதியில் ஸ்கைலைன் அவென்யூ என்ற பெயரில் வானளவிய உயரத்தில் நின்றிருந்தது. கயல் ஆசைப்பட்டது போலவே அது 12வது மாடியில் இருந்தது. லிஃப்ட் கதவுகள் மென்மையாக திறந்து மூடப்படும் போது, பார்த்தீங்களா, இதுதான் வாழ்க்கை, படியேறி மூச்சிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று பெருமிதத்துடன் சொன்னாள். வீட்டுக்குள் நுழைந்தபோது தரையில் பதிக்கப்பட்டு இருந்த இத்தாலிய பளிங்கு கற்கள் மின்விளக்கின் ஒளியில் ஒரு நதியைப் போல மின்னின. கயல் தன் கால்களை மெல்ல அதன் மீது வைத்தாள். அதன் குளிர்ச்சி அவளுக்கு ஒரு கௌரவத்தை தந்தது. விஜயலட்சுமி சொன்னது போலவே அந்த வீடு ஒரு நவீன கலைக்கூடம் போல இருந்தது. சமையல் அறையில் பளபளக்கும் கிரானைட் மேடைகள், சுவரோடு ஒட்டிய நவீன அலமாரிகள் என அனைத்தும் கயலின் வேலையை குறைப்பதாக தோன்றியது. அம்மா, இங்கே பாரு, என் பெட்ரூமில் இருந்து பார்த்தா கீழே காரெல்லாம் பொம்மை மாதிரி தெரியுது என்று எழில் குதித்தான். இனியா பால்கனியில் நின்று அந்த உயரத்தை பார்த்து மிரட்சியும் மகிழ்ச்சியும் கலந்த ஒரு உணர்வில் இருந்தாள். அன்று மாலை கயலின் தோழி விஜயலட்சுமி அவளை பார்க்க வந்தாள். விலையுயர்ந்த பட்டு புடவையும் கையில் மின்னும் தங்க காப்புமாக அவள் உள்ளே நுழைந்தாள். வா கயல், எப்படியோ என் பேச்சை கேட்டு ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்ட. இந்த அட்ரஸில் இருந்தால் தான் உனக்கு ஒரு மதிப்பு இருக்கும். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாம் பெரிய பெரிய இடத்து ஆளுங்க. இனிமே நீ அந்த கிராமத்து வீட்டை பற்றி நினைக்கவே மாட்ட என்று விஜயலட்சுமி வெற்றி களிப்புடன் சொன்னாள். கயல் சிரித்து கொண்டே, ஆமாம் விஜி, நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. இந்த பளிங்கு தரையில் நடக்கும்போது எனக்கே ஒரு மாதிரி பெருமையாக இருக்குது. அந்த பழைய வீட்டில் ராத்திரி பூச்சி பொட்டு வருமோன்னு பயந்துட்டே இருப்பேன். இங்கே அந்த பேச்சுக்கே இடமில்லை என்றாள். ராமசாமி ஒரு ஓரமாக அமர்ந்து அவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு இருந்தார். அவருக்கு அந்த வீட்டின் செயற்கையான வாசனை பிடிக்கவில்லை. ஜன்னல்களை திறந்தால் கீழே வாகனங்களின் இரைச்சலும் புகையும் தான் வந்தன. பழைய வீட்டின் அந்த இயற்கையான வேப்ப மரத்து காற்று இங்கே ஒரு ஏசி மிஷினுக்குள் அடைக்கப்பட்டு ஜில்லென்று வந்து கொண்டு இருந்தது. முதல் வாரம் உற்சாகமாகவே கழிந்தது. ஆனால் 2வது வாரத்தின் தொடக்கத்திலேயே அந்த மெருகூட்டப்பட்ட சிறை தன் சுயரூபத்தை காட்டத் தொடங்கியது. ஞாயிற்றுக்கிழமை காலை கயல் தன் குழந்தைகளுக்காக இட்லி மாவு அரைக்க தயாரானாள். அவளுக்கு மிக்சியில் அரைப்பதை விட பழைய ஆட்டுக்கல்லில் அரைத்த மாவின் ருசி பிடிக்கும் என்பதால் தன் பழைய வீட்டிலிருந்து ஒரு சிறிய உரலை எடுத்து வந்து இருந்தாள். அவள் பால்கனியின் ஓரத்தில் அமர்ந்து டக் 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 என்று உரலில் மாவு அரைக்கத் தொடங்கினாள். திடீரென்று காலிங் பெல் ஒலித்தது. கதவை திறந்த ராமசாமிக்கு முன்னால் ஒரு நடுத்தர வயது பெண்மணி மிகவும் எரிச்சலோடு நின்று கொண்டு இருந்தார். எக்ஸ்கியூஸ் மீ
நான் உங்களுக்கு கீழே இருக்கிற 11வது மாடியில் இருக்கேன். என்ன சத்தம் இது? இந்த நேரத்தில் யாராவது இப்படி உரல்ல இடிப்பாங்களா? என் ஹஸ்பண்ட் நைட் ஷிஃப்ட் முடிச்சு இப்போ தான் தூங்குறாரு. உங்கள் வீட்டு சத்தம் அப்படியே எங்கள் பெட்ரூமில் கேட்குது. இது ஒன்றும் கிராமம் கிடையாதுங்க. இது ஒரு ஹை கிளாஸ் அப்பார்ட்மெண்ட். இங்கே இப்படி தான் இருப்பீங்கன்னா நீங்கள் வேற எங்காவது போயிடலாம் என்று அந்த பெண் படபடவென பேசிவிட்டு சென்றார். கையல் கையில் இருந்த உலக்கையோடு திகைத்து நின்றாள். என்னங்க இது? நம்ம வீட்டுக்குள்ள நாம் வேலை செய்யறதுக்கு கூட மற்றவங்க கிட்ட அனுமதி வாங்கணுமா என்று கேட்டாள் கையல். அவள் கண்களில் கண்ணீர் துளி அரும்பியது. ராமசாமி அமைதியாக சொன்னார், கையல், இதுதான் இந்த நவீன வாழ்க்கையோட விலை. இங்கே நாம் தனித்துவமாக இருக்க முடியாது. ஒரு கூட்டத்துக்குள்ள ஒருத்தராக தான் இருக்கணும். நம்ம சத்தம் அடுத்தவங்களை பாதிக்கும், அவங்க சத்தம் நம்மளை பாதிக்கும். மதியம் குழந்தைகள் இருவரும் ஹாலில் ஓடி பிடித்து விளையாடத் தொடங்கினர். எழில் ஒரு பிளாஸ்டிக் பேட்டால் பந்தை அடிக்க அது போய் அந்த விலையுயர்ந்த ஷோகேஸில் இருந்த ஒரு கண்ணாடி பொம்மையின் மேல் பட்டது. பொம்மை சுக்குநூறாக உடைந்தது. எழில், நில்லுடா, இங்கு ஓடி விளையாடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்கிறது? கீழே இருக்கிறவங்களுக்கு சத்தம் கேட்கும் என்று கையல் கத்தினாள். குழந்தைகள் இருவரும் சோஃபாவின் ஓரத்தில் ஒடுங்கி அமர்ந்தனர். அம்மா, அந்த பழைய வீட்டில் நாங்கள் எவ்வளவு தூரம் வேணாலும் ஓடுவோமில்ல, அங்கே யாரும் திட்ட மாட்டாங்களே, இங்கே ஏன் இப்படி என்று இனியா அப்பாவித்தனமாக கேட்டாள். அந்த கேள்வி கையலின் இதயத்தை ஒரு நிமிடம் தைத்தது. தன் பிள்ளைகளின் கால்களுக்கு சங்கிலி போட்டது போன்ற ஒரு உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது. மாலையில் பால்கனியில் நின்று பார்த்தபோது சூரியன் மறையும் அழகை கூட கம்பி வலைகளுக்கு பின்னால் இருந்துதான் பார்க்க வேண்டி இருந்தது. விஜயலட்சுமி சொன்னது போலவே வீடு மினுமினுப்பாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த மினுமினுப்புக்குள் ஒரு இறுக்கம் இருப்பதை கையல் மெல்ல உணரத் தொடங்கினாள். அதுவரை கையல் பார்த்தது வெறும் வெளிச்சத்தை மட்டும்தான். இப்போதுதான் அந்த வெளிச்சத்திற்கு பின்னால் இருக்கும் நிழல்கள் அவளுக்கு தெரிய ஆரம்பித்தன. அடுக்குமாடி குடியிருப்பில் குடியேறி 1 மாதம் ஓடிவிட்டது. கையலுக்கு அந்த வாழ்க்கை மெல்ல மெல்ல ஒரு இயந்திரத்தனமான சுழற்சியாக மாறத் தொடங்கியது. காலையில் எழுந்தவுடன் ஜன்னலை திறந்தால் எதிரே தெரிவது மற்றொரு ஃப்ளாட்டின் ஜன்னல் அல்லது அதன் பால்கனியில் காயப்போடப்பட்டிருக்கும் துணிகள்தான். அவளது பழைய வீட்டில் ஜன்னலை திறந்தால் வாசலில் நிற்கும் பாரிஜாத மரமும் அதில் அமர்ந்து கத்தும் சிட்டுக்குருவிகளும் தரும் அந்த உற்சாகம் இங்கே வெறும் சிமெண்ட் சுவர்களால் நசுக்கப்பட்டு இருந்தது. அன்று திங்கட்கிழமை காலை ராமசாமி அலுவலகத்திற்கு தயாராகி கொண்டு இருந்தார். எழிலும் இனியாவும் பள்ளி பேருந்துக்காக காத்திருந்தனர். கையல் அவசர அவசரமாக பால்கனியில் துணிகளை துவைத்து காய போட்டு கொண்டு இருந்தாள். அடுக்குமாடி குடியிருப்பின் விதிகளின்படி துணிகளை வெளியே தெரியும்படி காய போடக்கூடாது என்ற கட்டுப்பாடு இருந்தது. என்னங்க, துணியை ஒழுங்காக உலர்த்தக்கூட இங்கே இடம் இல்லை. வாஷிங் மிஷினில் போட்டாலும் ஒரு விதமான அடைச்ச வாசனை வருது. அந்த வீட்டில் நான் கொடி கட்டி வெயிலில் காய போட்டால் அந்த துணியில் ஒரு புது வாசனை இருக்கும் என்று புலம்பினாள் கையல். ராமசாமி டையை கட்டியபடி சொன்னார், கையல், இங்கே சூரிய வெளிச்சமே ஒரு குறிப்பிட்ட நேரம்தான் வருது. இது கிளாஸ் ஹவுஸ் மாதிரி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் இயற்கையோட தொடர்பு இருக்காது. அன்று மதியம் கையல் தற்செயலாக தன் தோழி விஜயலட்சுமிக்கு ஃபோன் செய்தாள். விஜி, இங்கே ரொம்ப போர் அடிக்குதுடி. பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னே தெரியலை. எல்லோரும் கதவை சாத்திட்டு உள்ளேயே இருக்காங்க. அந்த வீடுன்னா தெருவில் போகிறவங்க வர்றவங்க கிட்டையாவது 2 நிமிஷம் பேசலாம் என்றாள். விஜயலட்சுமி சிரித்தாள். கையல், இதுதான் சிட்டி கல்ச்சர். ஒருத்தர் விஷயத்தில் ஒருத்தர் தலையிடக்கூடாது. நீயும் பேசாமல் டிவி பாரு, இல்லைனா ஆன்லைனில் ஏதாவது ஷாப்பிங் பண்ணு, அதுதான் கௌரவம். ஆனால் கையலுக்கு அந்த கௌரவம்
ஒரு பாரமாக தெரிந்தது. அன்றைய மாலை ஒரு புதிய சிக்கலை கொண்டு வந்தது. எழிலும் இனியாவும் வீட்டுக்குள் விளையாட முடியாமல் தவித்தனர். அம்மா, நாங்கள் கீழே இருக்கிற பார்க்குக்கு போய் விளையாடுறோம் என்று சொல்லிவிட்டு ஓடினர். அரை மணி நேரத்தில் இருவரும் அழுது கொண்டே திரும்பி வந்தனர். என்னடா ஆச்சு? ஏன் அலறீங்க? கயல் பதற்றத்துடன் கேட்டாள். எழில் விம்மிக் கொண்டே சொன்னான். அம்மா, பக்கத்தில் இருந்த பூங்காவுக்கு போனோம். அங்கே இருந்த பெரிய பசங்க எங்களை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இது அவங்க ஏரியாவா. நாங்கள் புதுசாக வந்ததுனால எங்களை ஓரங்கட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி அங்கிள் புல்லு மேலே நடக்காதீங்க, சத்தம் போடாதீங்கன்னு எங்களை விரட்டுறாருமா. இனியா இடைமறைத்து, எனக்கு அந்த பழைய வீடே வேணும்மா. அங்கே நான் எழில் கூட சேர்ந்து தெருவெல்லாம் ஓடுவேன். அந்த வேப்ப மரத்தில் அப்பா கட்டி விட்ட ஊஞ்சலில் ஆடுவேன். இங்கே ஊஞ்சல் கூட ஆடினா யாருக்கோ டிஸ்டர்ப் ஆகுதாம் என்று அழுதாள். கயலின் உள்ளம் ஏனோ கனத்தது. தன் குழந்தைகளின் சிரிப்பை விலையாக கொடுத்துத்தான் இந்த நவநாகரிக வாழ்க்கையை வாங்கினோமா என்று அவளுக்குள் ஒரு கேள்வி எழுந்தது. அன்று இரவு பலத்த மழை பெய்தது. ஜன்னல் கண்ணாடிகள் வழியே மழைத்துளிகள் வழிவதை பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. ஆனால் கயலுக்கு அந்த மலை மணக்கும் மண் வாசனை வரவில்லை. 12வது மாடியில் இருந்ததால் மழை வெறும் சத்தமாகவும் காட்சியாகவும் மட்டுமே இருந்தது. திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஐயோ, கரண்ட் போயிடுச்சு என்று கயல் கத்தினாள். அடுக்குமாடி குடியிருப்பில் ஜெனரேட்டர் வசதி இருந்தாலும் அது லிஃப்ட் மற்றும் பொதுவான விளக்குகளுக்கு மட்டுமே வேலை செய்தது. ஏசி மற்றும் பெரிய மின் விளக்குகள் அணைந்து விட்டன. ஒரு குறுகிய அறைக்குள் 4 பேரும் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அமர்ந்தனர். ஏங்க, இங்கே காற்றே வரமாட்டேங்குது. ஜன்னலை திறந்தா மழை உள்ளே வருது. பழைய வீட்டிலனா முன்னாடி திண்ணையில் உட்கார்ந்து மழையை பார்க்கலாம். எவ்வளவு ஜில்லுன்னு இருக்கும் என்றாள் கயல். ராமசாமி இருட்டில் கயலின் முகத்தை பார்த்தார். அங்கே மரம் செடி கொடி எல்லாம் அந்த மலையை உள்வாங்கி நமக்கு குளிர்ச்சியை தரும் கயல். இங்கே இந்த சிமெண்ட் கட்டிடம் மலையில் நனைஞ்சா ஒரு விதமான உஷ்ணத்தை தான் கக்கும். இது இயற்கைக்கும் நமக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளி. அப்போது எழில் கேட்டான். அப்பா, பழைய வீட்டில் கரண்ட் போனால் நாம் மாடிக்கு போய் படுத்துக்குவோம் இல்லை? அங்கே நிலா எவ்வளவு பெருசாக தெரியும். இங்கே நிலவை பார்க்கணுன்னா கூட கழுத்தை இடிக்கிற மாதிரி வளைச்சு பார்க்க வேண்டி இருக்குப்பா. கயல் அமைதியாக இருந்தாள். அவளது நவீன கனவு ஒவ்வொன்றாக உடையத் தொடங்கியது. தான் ஆசைப்பட்ட அந்த பளிங்கு தரையும் நவீன வசதிகளும் தன் குடும்பத்தின் நிம்மதியை சிதைத்து கொண்டு இருப்பதை அவளால் மறுக்க முடியவில்லை. விஜயலட்சுமி காட்டிய அந்த மாய உலகம் மெல்ல விலக யதார்த்தமான ஏக்கம் அவளை ஆட்கொள்ளத் தொடங்கியது. ஆனாலும் தன் பிடிவாதத்தை இவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க அவளுக்கு மனமில்லை. ஆனால் காலம் அவளுக்காக ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்க காத்திருந்தது. அடுக்குமாடி குடியிருப்பின் வாழ்க்கை கயலுக்கு ஒரு அழகான ஃபோட்டோ ஃப்ரேம் போலத்தான் இருந்தது. தூரத்தில் இருந்து பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் உள்ளே உயிர் இருக்காது. அன்று காலை கயல் ஒரு விசித்திரமான இக்கட்டில் சிக்கினாள். முந்தைய இரவு பெய்த பலத்த மழையினால் அந்த பகுதியின் மின்சார விநியோகம் சீராகவில்லை. காலை 6 மணிக்கே ராமசாமி குளிக்க சென்றபோது குழாயில் தண்ணீர் வரவில்லை. கயல், தண்ணி வரல, என்னன்னு பாரு என்று ராமசாமி கூறினார். கயல் பால்கனிக்கு ஓடிச் சென்று பார்த்தாள். அங்கே வாட்ச்மேன் ராம்பாபு மோட்டார் ரூம் அருகே நின்றிருந்தார். அம்மா, மெயின் மோட்டார் கருகிருச்சு, தண்ணி ஏறாது. முனிசிபாலிட்டி லாரி வர்ற வரைக்கும் தண்ணி வராது என்று கூறினான். கயலுக்கு தலை சுற்றியது. 2 குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல வேண்டும். ராமசாமி அலுவலகம் செல்ல வேண்டும். சமையலுக்கு கூட தண்ணீர் இல்லை. பழைய வீடாக இருந்தால் கொட்டும் மழையிலும் கிணற்றில் 2 வாளி தண்ணீரை இறைத்திருக்கலாம். இங்கே
மோட்டார் ஓடாவிட்டால் ஒரு சொட்டு நீர் கூட கிடைக்காது என்ற அடிமைத்தனம் அவளை வாட்டியது. கையில் ஒரு பிளாஸ்டிக் குடத்தை எடுத்துக்கொண்டு 12வது மாடியில் இருந்து லிஃப்ட் வேலை செய்யாத அந்த நேரத்தில் படிக்கட்டுகளில் இறங்கி வந்து வரிசையில் நின்று தண்ணீர் பிடிப்பது அவளுக்கு பெரும் அவமானமாக இருந்தது. அப்போது அங்கே விஜயலட்சுமி தனது காரில் வந்து இறங்கினாள். கையில் குடத்தோடு நின்ற கயலை பார்த்து, என்ன கயல், குடத்தோடு நிற்கிற? உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் என்ன இவ்வளவு பெரிய கொடுமை? எங்கள் வீட்டில் கூட தண்ணி இல்லை. ஆனால் நாங்கள் ஹோட்டலில் ரூம் போட்டு அங்கே குளிக்க போகிறோம். நீயும் வரியா என்று கேட்டாள். கையலுக்கு அந்த சிரிப்பு சாட்டையடியாக விழுந்தது. இல்லை விஜி, பரவாயில்ல என்று சொல்லிவிட்டு குடத்தை நறுக்கென்று தூக்கினாள். கௌரவத்திற்காக வந்த இடத்தில் இப்படி தெருவில் நின்று தண்ணீர் பிடிப்பது அவளது அகந்தையை உடைத்தது. அன்றைய தினம் மதியத்தோடு முடியவில்லை. மாலையில் எழிலுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அவனுக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருந்தது. ஏசி அறையில் அடைப்பட்டு கிடந்ததாலும் நகரின் மாசு கலந்த புகையினாலும் அவனுக்கு மூச்சு திணறல் பிரச்சனை வந்திருந்தது. டாக்டரிடம் சென்றபோது அவர், குழந்தைக்கு நல்ல இயற்கையான காற்று தேவைப்படுது, ஏசியில் வச்சிருந்தா அவனுக்கு தும்மலும் சளியும் குறையாது, கொஞ்சம் மரங்கள் இருக்கிற இடத்துல காலையில் விளையாட விடுங்க. கயல் வீட்டிற்கு வந்து எழிலை பார்த்தாள். அவன் அந்த 4 சுவர்களுக்குள் சோர்ந்து போய் கிடந்தான். அந்த பளிங்குத்தரை இப்போது அவளுக்கு மரணக்குழி போல தெரிந்தது. அன்று இரவு ராமசாமியிடம் பேசினாள். என்னங்க, நாம் எவ்வளவோ செலவு பண்ணி இந்த வீட்டை வாங்கினோம். ஆனால் இங்கே நிம்மதியாக ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க முடியல. என் பிள்ளை நிம்மதியாக மூச்சு விட முடியல. விஜயலட்சுமி பேச்சை கேட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது என்று அழத் தொடங்கினாள். ராமசாமி அவளது கைகளை பற்றி கொண்டார். கையல், உனக்கு இப்போ புரியுதா? இந்த வீட்டில் வசதி இருக்குது, ஆனால் வாழ்க்கை இல்லை. அந்த பழைய வீட்டில் வசதி குறைவாக இருக்கலாம், ஆனால் அங்கே ஆரோக்கியமும் சுதந்திரமும் இருந்தது. அங்கே நாம் மற்றவங்களுக்காக வாழலை, நமக்காக வாழ்ந்தோம். அப்போதுதான் அந்த தகவல் வந்தது. கயல் ஆசைப்பட்ட அந்த 12வது மாடி பால்கனிக்கு எதிரே இருந்த காலி இடத்தில் மற்றொரு 20வது மாடி அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்போகிறார்கள் என்று. அப்படின்னா இனிமே நமக்கு கொஞ்சம் கூட காற்று வராதா? சூரிய வெளிச்சமே தெரியாதா என்று கயல் கேட்டாள். ஆமாம் கயல், இனிமே காலையில் லைட் போட்டால் தான் வெளிச்சம் வரும், ஃபேன் போட்டால் தான் காற்று வரும். இதுதான் சிட்டி லைஃப் என்றார் ராமசாமி வேதனையுடன். கயல் ஜன்னல் வழியே வெளியே பார்த்தாள். கம்பிகளால் அடைக்கப்பட்ட அந்த ஜன்னலுக்கு பின்னால் அவளது சுதந்திரம் பறிபோய்க் கொண்டே இருந்தது. தான் தேடிய நவீன வாழ்க்கை உண்மையில் ஒரு அழகான தங்கக்கூடு என்பதை அவள் முழுமையாக உணர்ந்தாள். அடுக்குமாடி குடியிருப்பின் பால்கனியில் நின்றிருந்த கையலுக்கு அன்று அந்த வானம் மிகவும் சிறியதாக தெரிந்தது. எதிரே கட்டப்பட்டு வரும் புதிய கட்டிடத்தின் இரும்பு தூண்களும் சிமெண்ட் கலவையின் நெடியும் அவளது சுவாசத்தை அடைத்தன. எழில் இன்னும் படுக்கையிலேயே இருந்தான். அவனது கண்கள் அந்த பழைய வீட்டின் திண்ணையையும் அங்கே இருந்த வேப்ப மரத்து ஊஞ்சலையும் தேடுவதை கயலால் உணர முடிந்தது. அன்று மாலை விஜயலட்சுமி மீண்டும் வந்தாள். அவளது கையில் ஒரு பெரிய அழைப்பிதழ் இருந்தது. கயல், அடுத்த வாரம் எங்கள் அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன் சார்பாக ஒரு பெரிய பார்ட்டி இருக்குது. எல்லோரும் காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டுட்டு வரணும். நீயும் உன் ஹஸ்பண்டும் கண்டிப்பாக வரணும் என்றாள் உற்சாகத்துடன். கயல் மெல்ல அந்த அழைப்பிதழை வாங்கி மேஜையில் வைத்தாள். விஜி, நான் ஒன்று கேட்கலாமா? இவ்வளவு வசதி இருக்கிற இந்த வீட்டில் உனக்கு உண்மையாகவே நிம்மதி இருக்கா? விஜயலட்சுமி ஒரு நிமிடம் திகைத்தாள். அவளது முகத்தில் இருந்த போலிச் சிரிப்பு மறைந்தது. நிம்மதியாவது மண்ணாவது, பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க என்னை விட பெரிய கார் வாங்கிட்டாங்களேன்னு
ராத்திரியெல்லாம் எனக்கு தூக்கமே வர்றது இல்லை கயல். அதான் இந்த பார்ட்டி ட்ரெஸ்ஸுன்னு என்னை தேத்திக்கிறேன். இது ஒரு ஓட்டம் கயல், நிற்கவே முடியாத ஓட்டம் என்று விரக்தியுடன் கூறிவிட்டு சென்றாள். விஜயலட்சுமி சென்ற பிறகு கயல் நேராக ராமசாமியிடம் சென்றாள். அவர் அப்போதுதான் அலுவலகத்திலிருந்து களைப்பாக வந்திருந்தார். என்னங்க, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? சொல்லு கயல், என்ன வேணும்? புதுசாக ஏதாவது வாங்கணுமா என்று கேட்டார் ராமசாமி. ஆமாங்க, எனக்கு என் நிம்மதியை திரும்பி வாங்கித்தாங்க. எனக்கு இந்த மார்பிள் தரை வேண்டாம், இந்த லிஃப்ட் வேண்டாம், இந்த போலி கௌரவம் எதுவுமே வேண்டாம். நாம் நாளைக்கே நம்ம பழைய வீட்டுக்கு கிளம்புறோம். என் பிள்ளைங்க அந்த மண்ணில் ஓடி விளையாடணும். அந்த வேப்ப மரத்து நிழலில் நான் நிம்மதியாக ஒரு நிமிஷம் மூச்சு விடணும் என்று அழுது கொண்டே அவர் மார்பில் சாய்ந்தாள் கயல். ராமசாமியின் கண்களில் நீர் அரும்பியது. நான் இந்த வார்த்தைக்காகத்தான் கயல் இவ்வளவு நாள் காத்துட்டிருந்தேன். எனக்கும் இந்த சிமெண்ட் பெட்டிக்குள்ளே மூச்சு முட்டுது. நாம் நாளைக்கே கிளம்புறோம் என்றார் உற்சாகமாக. மறுநாள் காலை லாரியில் சாமான்கள் ஏற்றப்பட்டன. அக்கம் பக்கத்தினர் யாரும் எட்டி பார்க்க கூட இல்லை. யாரோ வருகிறார்கள், யாரோ போகிறார்கள். அதுதான் அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் குணம். ஆனால் கயல் எதற்கும் கவலைப்படவில்லை. லாரி கும்பகோணத்தின் அந்த அக்ரஹார தெருவுக்குள் நுழைந்தபோது எழிலும் இனியாவும் ஜன்னல் வழியே கத்தத் தொடங்கினர். அப்பா, நம்ம வீடு வந்துருச்சு, அதுவும் நம்ம வேப்பமரம். ராமசாமி அந்த பெரிய நிலக்கதவின் பூட்டை திறந்தார். கதவு திறக்கும்போது ஒரு மெல்லிய ஓசை எழுந்தது. அது அந்த வீடு. அவர்களை பார்த்து புன்னகைப்பது போல இருந்தது. உள்ளே நுழைந்ததும் ஒரு குளிர்ந்த காற்று அவர்களை தழுவியது. கயல் நேராக புலக்கடைக்கு ஓடினாள். அங்கே கிணற்றடி மாமரம் பூத்து குலுங்கியது. எழிலும் இனியாவும் காலணிகளை கழற்றி எறிந்துவிட்டு தரையில் ஓடி விளையாடினர். எழிலின் மூச்சு திணறல் மாயமாய் மறைந்தது. கயல் அடுப்பை பற்ற வைத்து முதல் வேளையாக ஒரு பித்தளை பாத்திரத்தில் காப்பி போட்டாள். அந்த புகை வீட்டின் ஓட்டு சந்துகள் வழியே வெளியேறி ஆகாயத்தை தொட்டது. மாலையில் திண்ணையில் அமர்ந்து ராமசாமி காப்பி குடித்து கொண்டு இருந்தாள். கயல் அருகில் வந்து அமர்ந்தாள். விஜயலட்சுமி சொன்னது கௌரவம் கிடையாதுங்க. இதோ இந்த திண்ணையில் உட்கார்ந்து தெருவில் போகிறவங்க கிட்ட நலம் விசாரிக்கிறது, என் பிள்ளைங்க மண்ணில் விழுந்து புரண்டு விளையாடுறது, ராத்திரி அந்த மொட்டை மாடியில் நிலவை பார்த்துட்டு படுக்கிறது, இதுதான் உண்மையான கௌரவம் என்றாள். வானத்தில் நிலவு மெல்ல எட்டி பார்த்தது. வேப்பமரத்து இலைகளின் சலசலப்பு ஒரு தாலாட்டு போல ஒலித்தது. நவீனத்தின் மாயையை துறந்து மண்ணின் வாசனையை தழுவிய அந்த குடும்பம் அன்றுதான் முதலாக நிம்மதியாக தூங்கியது. கதை முற்றும். கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.